بسم الله الرحمن الرحيم تبت يدا أبي لهب وتب ما أغنى عنه ماله وما كسب سيصلى نارا ذات لهب. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இன்று ஒரு தகவலின் இன்றைய செய்தியாக சமீபத்திய பல தற்கொலைகள் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பாக இந்த ஒரு 50 ஆண்டுகளாக ஏராளமான நபர்கள் தங்களை மாய்த்து கொள்ளக்கூடிய அளவிற்கு ஏராளமான தற்கொலைகள் இப்போது நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இப்போ சமீபத்திய ஒரு தற்கொலை என்பது காவிரி நீர் பிரச்சனைக்காக தமிழக மக்கள் கர்நாடகாவில் பாதிக்கப்படக்கூடிய நிலையில் அந்த பாதிக்கக்கூடிய மக்களுக்காகவும் காவிரி நீர் தமிழகத்தில் சிறப்பான முறையில் வர வேண்டும் என்பதற்காக ஒரு சகோதரர் தன்னுடைய உயிரை முழுமையாக தீயிட்டு கொளுத்தி கொண்டார். இந்த தீயிட்டு கொளுத்தக்கூடிய இந்த சம்பவம் என்பது சமீபத்திய நாட்களாக அதிகரித்து கொண்டே வருகிறது. எந்த ஒரு குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக கமிஷனர் அலுவலகம் முன்னாடி வந்து நின்று உடனே மண்ணெண்ணெயை ஊற்றி தங்களை எரித்துக் கொள்கிறோம் என்ற நிலைக்கு போகிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஏதாவது அரசியல்வாதிகள் கைது செய்யப்பட்டால் உடனடியாக அப்பவும் தங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உடனடியாக பெட்ரோலையோ மண்ணெண்ணையோ ஊற்றி தற்கொலை முயற்சியும் தற்கொலையும் செய்து கொள்கிறார்கள். அதுபோல தங்களுடைய நடிகர்களுடைய படம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் சினிமாவுக்காகவும் தங்களுடைய உயிர்களை மாய்த்து கொள்கிறார்கள். இப்படி எல்லா விஷயங்களிலுமே அதிகமாக தற்கொலை செய்யக்கூடிய நிலையை இன்னைக்கு சர்வசாதாரணமாக ஒவ்வொரு பகுதிகளிலையும் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த தற்கொலை என்பது வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயமா? இதை எல்லாரும் அங்கீகரிக்கலாமா? எல்லாரும் இது மாதிரியான செய்வதை நம்ம பார்த்து கொண்டு சும்மா இருக்கலாமா என்று கேட்டால் இது மிக மிக கண்டிக்கத்தக்க ஒரு காரியம். யாரும் இதை வரவேற்க கூடாது. தற்கொலை என்பது ஒரு பிரச்சனையினுடைய தீர்வாக அமையுமா? எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைக்கு அது தீர்வாக அது அமைஞ்சிருமா? தன்னை தானே அழித்து கொண்டால் ஒரு பிரச்சனை சரியாயிருமா என்று சொன்னால் எந்த பிரச்சனையும் தற்கொலையில் தீர்வை அமைக்கவே செய்யாது. இன்னும் சொல்ல போனால் தற்கொலைக்கு பிறகு அந்த பிரச்சனைகள் வேறு ரூபம் கூட மாறும். இப்போ உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், இப்போ காவிரி பிரச்சனைகள் ஏற்படுகிறது. அந்த காவிரி நீர் பிரச்சனைகளில் தமிழகத்துக்கும் கர்நாடகத்துக்கும் ஒரு நாளைக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி தமிழகத்துக்கு தண்ணீர் விட நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் தண்ணீர் விடக்கூடிய அளவுக்கு கூட மாறலாம். அப்போ அப்படி மாறக்கூடிய நேரத்தில் இந்த தற்கொலை பண்ணவர் உயிரோடு இருப்பார்னா இருக்க மாட்டார். அந்த குடும்பத்தாருக்கு அது இழப்பா இல்லையா? குடும்பத்தார் அந்த பெற்றோர் அவரை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பாங்க. அந்த தாயினுடைய மனம் எவ்வளோக்குள்ள புண்படும், தகப்பனார் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவரை அவருக்காக எவ்வளோ சிரமப்பட்டிருப்பார், எவ்வளோக்குள்ள போய் உழைச்சிருப்பார். இதெல்லாம் அந்த பிள்ளைகள் பார்க்க வேண்டும். தற்கொலைன்னு யார் எந்த நிலையில் ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, அதற்கு பின்னாடி உள்ள விஷயங்களை நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்றைக்கு தற்கொலை நடக்கிறது. ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒழுங்கான மார்க் வாங்கவில்லை என்று சொன்னால் அதற்கு தற்கொலை நடக்கிறது. யாராவது திட்டிவிட்டாங்க, பெற்றோர்கள் திட்டிவிட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு போய் தற்கொலை செய்யக்கூடிய நிலையை பார்க்கிறோம். ஒரு வியாபாரத்தில் நஷ்டமடைந்து விட்டால் குடும்பத்தோடு தற்கொலை செய்கிறார்கள். ஒரு கடனாளியாக ஆகிவிட்டால் உடனடியாக அதற்கு தற்கொலை செய்கிறார்கள்.
இப்படி எந்த ஒரு விஷயத்தில் ஒரு சின்ன பிரச்சனைன்னு சொன்னால் உடனே நான் தற்கொலை செய்கிறேன்னு சொல்லி ஃபோனுடைய டவரில் போய் ஏறி நின்றுட்டு நான் தற்கொலை செய்ய போகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தவறியும் விழுந்து என்ன செஞ்சிருந்தாங்க, மரணிக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அப்போ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் தற்கொலை செய்யக்கூடிய நிலை இருந்தால் இது எவ்வளோ பெரிய பாரதூரமான விஷயம், அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயம். இப்போ அரசாங்கம் இதை பார்த்துட்டு நம்ம சும்மா இருக்கக்கூடாது. அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, தலைவர்களாக இருந்தாலும் சரி, இதை கண்டித்து ஒரு வன்மையான முறையில் ஒரு குரல் கொடுக்குறாங்களான்னு பார்த்தால் எந்த ஒரு கட்சிக்காரனும் கொடுக்க காணும். பெரிய தலைவர்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அரசியல் தலைவர்கள் சொல்கிறாங்க, அந்த சமுதாய தொண்டன் இந்த மாதிரி சாவுறானே, அவன் இந்த மாதிரியான இன்னும் இதை பார்த்துட்டு மற்றவன் சாவுவானே, அதை கண்டிக்கக்கூடிய நிலையில் எந்த ஒரு தலைவர்களாவது சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு சிலரை தவிர மற்ற யாருமே சொல்கிறது கிடையாது. அப்போ இதை அந்த கட்சியினர்கள் அந்த தலைவர்கள் இதை வன்மையான முறையில் கண்டிக்க வேண்டும். அரசாங்கமும் இதை ஒரு பெரிய குற்றமாக தான் வைத்திருக்கிறது. ஆனால் நடைமுறையில் அது ஒரு பெரிய அளவில் அதை தடுத்த மாதிரி தெரியலை. அந்த தற்கொலை விஷயங்களில் ஒவ்வொருவரும் நம்ம கவனம் எடுக்க வேண்டிய சூழல் இருக்கிறது. இதில் உயிருடைய மதிப்பு நிறைய பேருக்கு தெரிகிறதில்லை. இரண்டாவதாக பார்த்தால் உயிருடைய மதிப்பு சாதாரண விஷயமா? சாதாரண விஷயம் கிடையாது. இந்த உயிருக்காக அந்த உயிரை எவ்வளவு மதிப்பு மிக்கது என்று அந்த குழந்தை இல்லாதவர்கள்ட்ட போய் கேட்டால் தெரியும். ஒருத்தர் குழந்தை இல்லைன்னு வைங்க, அவங்கள்ட்ட போய் ஒரு புள்ள கிடைக்கலையேன்னு நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் என்று அவர்கள் சொல்வார்கள். ஒரு புள்ள கிடைக்கணும்னு சொல்லி அவ்வளோ ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி ஒரு மருத்துவமனைக்கு போனோன்னு வைங்க, வயது 80 வயதாக இருக்கும். அவர்களுடைய பிள்ளைகள் அந்த பெற்றோருக்கு லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்ணி அவங்க கூட இருந்து அந்த மருத்துவத்தை பார்ப்பாங்க. 80 வயசு கிழவி ஆகிட்ட அவங்க செத்தா பரவாயில்லைன்னு நினைக்க மாட்டாங்க. உயிர் ரொம்ப முக்கியமானது. 80 வயசு ஆனாலும் நம்முடைய தாத்தா, நம்முடைய பாட்டி அவங்க இயற்கையான முறையில் மரணம் ஆகிதால் அது பிரச்சனை இல்லை. ஆனால் அவர்களுடைய உயிர் அநியாயமான முறையில் போயிடக்கூடாது என்ற அடிப்படையில் இன்னைக்கு ஏராளமான ஹாஸ்பிட்டலில் போய் பாருங்க, வயசானவர்கள்லாம் இருக்கிறாங்களே, அவர்கள்லாம் அவங்களே ஒரு தற்கொலை முடிவு எடுப்பாங்களா? எடுக்க மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அவர்கள் எந்த அளவுக்கு வேதனைப்படுறவங்களாம் இருக்கிறாங்க பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தால் உடம்பு முழுவதும் தோலெல்லாம் உறிஞ்சி வெறும் இலையில படுத்திருப்பாங்க. நீங்கள் ஜிஹெச்சில் போய் பார்த்தாலும் சரி, கேஎம்சியில் போய் பார்த்தாலும் சரி, அல்லது அடையார் கேன்சர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான நோய்களில் உச்சக்கட்டத்தில் இருக்கிறாங்க. தினம் தினம் வேதனை, தினம் தினம் துன்பங்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் கூட ஒரு நாள் கூட தற்கொலை முடிவுக்கு வர மாட்டேங்கிறாங்க. எப்படியாச்சும் நமக்கு அந்த நோய் நிவாரணம் ஆயிராதா, நல்ல முறையில் வாழணுங்கிற அந்த நிலையிலையும் இந்த உயிரை நாம் பறிப்பதற்கு நமக்கு உரிமை கிடையாது, நம்ம இதை தற்கொலை செய்யக்கூடாது என்ற அடிப்படையில் ஏராளமான முதியவர்கள், வயோதிகர்கள், ஏராளமான நோயாளிகள் எல்லாம் இன்று இருக்கக்கூடிய நிலையில் இளம் சிறார்கள், இளம் பெண்கள், நல்ல வயதில் வாழக்கூடியவர்கள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக தங்களை தீயிட்டு கொளுத்தி கொள்ளக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம். அதில் இறந்து போன ஒரு நிலை, இறக்கலன்னு வைங்க, மண்ணெண்ணை தூக்கி கொளுத்திட்டாரு, பாதியில் போய் காப்பாற்றிட்டாங்கன்னு சொன்னால் வாழ்நாள் முழுவதும் அவருடைய வேதனை, அது ஒரு வேதனை. தோலெல்லாம் கருகி அது வெள்ளை வெள்ளைன்னு உடம்புலாம் ஆகி மூஞ்சிலாம் அசிங்கமாகி முடியெல்லாம் கருகி இது மாதிரியான நிலையில் வேதனைப்பட்டு ஏண்டா இப்படி செஞ்சோம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அது ஒரு பக்கம் வேதனை. இது தேவையா? இது மாதிரி செய்யலாமா? அப்போ உயிரினுடைய மதிப்பு நமக்கு நம்ம கவனத்தில் கொண்டு இது மாதிரி நம்ம செய்வதற்கு நமக்கு உரிமை இல்லை. உயிர் நாம உருவாக்கி கொண்டது கிடையாது. இறைவன் தான் இந்த உயிரை நமக்கு தந்திருக்கிறான். அந்த உயிரை நாம் பறிக்கக்கூடாது, நமக்கு அந்த உரிமை கிடையாது என்று நாம விளங்கி கொண்டு அது செய்யாம இருப்பது சிறந்தது. மூன்றாவதாக எடுத்துக்கொண்டால் இந்த தற்கொலை என்பவர்கள் யார் அதிகமாக செய்கிறாங்க? படித்தவங்க அதிகமாக செய்கிறாங்களா, பாமரர்கள் அதிகமாக செய்கிறார்கள் என்று பார்த்தால் பாமரர்கள்ட்ட இந்த தற்கொலை என்பது ரொம்ப சொற்பந்தான். கிராமப்புறங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தற்கொலை பண்ணுறவங்கிறது
எவ்வளவு பெரிய சோதனைகள், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி, பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலோடு இருப்பாங்களே தவிர, ஆனால் தற்கொலை முடிவுக்கு போயிருவாங்களா என்று பார்த்தால் அது மாதிரியான நிலைக்கு கிராமப்புறங்களில் உள்ள படிக்காதவர்கள் போக மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கு பார்த்தால் அதிகமாக தற்கொலை செய்யக்கூடியவர்கள் யாருன்னு சொன்னால் படித்தவர்கள் தான் அதில் இருக்கிறாங்க. படித்தவர்கள் என்னத்தை படித்தவனுக்கு அறிவு வேணுமா இல்லையா? நம்முடைய உடம்பை நம்ம நாசம் பண்ணக்கூடாது, ட்ரெயினில் ஏறி தற்கொலை பண்ணுறேன், அங்கே பண்ணுறேன், இங்கே பண்ணுறேன்னு சொல்லி ஏராளமான விஷயங்கள் இப்படி பண்ணுறார்களே, இது நம்ம செய்யக்கூடாது, இது நமக்கு உரிமை கிடையாது என்று படித்தவர்கள் தான் அதிக பக்குவம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் படித்தவர்கள் தான் இந்த தற்கொலை முடிவுகளை சர்வ சாதாரணமாக எடுக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இந்தியாவில் ஒரு ஆய்வறிக்கை பண்ணி சொல்றான், இந்தியாவில் அதிகமாக படித்த மாநிலமாக கேரளா இருக்கிறது, அதிகமான தற்கொலை செய்யக்கூடிய மாநிலமாகவும் கேரளா இருக்கிறது. அப்ப இந்தியாவில் அதிகமான படித்த மாநிலம் கேரளாங்கிறாங்க, அந்த படித்த மாநிலத்தில் தான் அதிகமான தற்கொலை செய்கிறாங்க. அப்ப தற்கொலை செய்தால் எவ்வளவு பெரிய பாவம், எவ்வளவு பெரிய அநீதி, குடும்பத்தாருக்கு எவ்வளவு பெரிய இழப்பு என்பதையெல்லாம் கவனத்தில் கொள்ளக்கூடியவர்கள் படித்தவர் தான் இருக்கணும். ஆனால் அது செய்யாத ஒரு நிலையை பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தற்கொலை விஷயங்களில் பெரும்பாலும் முஸ்லீம்கள் இதில் ஈடுபட மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு செய்திகளாக இருந்தாலும் சரி, உலகளாவிய ஒரு ஆய்வு அறிக்கையினாலும் சரி, அந்த ஆய்வறிக்கையும் என்ன சொல்கிறது என்று சொன்னால் முஸ்லிம்கள் தற்கொலையில் ஈடுபடுவது கிடையாது. அதிகமாக சொற்பமாக இருப்பான், அவனுக்கு சரியான நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறாது, இஸ்லாமிய நம்பிக்கை ஊட்டப்பட்டிருக்கிறாது, அதனால ஒரு சில பேர் செய்வான். ஆனால் சதவீத கணக்கில் பார்த்தால் மற்றவங்க 98 இருந்தாங்கன்னு சொன்னால் முஸ்லீம் ஒரு 2 தான் இருப்பான். அவ்வளவு சொற்பமான பேர் தான் இந்த காரியத்தை செய்வார்கள். ஏன் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிட்டு அந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னால் அந்த இஸ்லாமிய நம்பிக்கை தான் அவர்களை அப்படி வலுப்படுத்துகிறது. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி ஒரு முஸ்லீம் என்ன செய்ய மாட்டாங்க, தற்கொலை செய்ய மாட்டாங்க, செய்யக்கூடாது. இஸ்லாமிய நம்பிக்கை அப்படி சொல்லுது. எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் இறைவன் அந்த சோதனையை கொடுத்தான், இறைவன் அந்த சோதனையை நீக்குவான். அல்லாஹும்ம லா மானிய லிமா ஆத்தைத்த வல மோத்திய லிமா மன ஆத்த. இறைவன் நாடியதை தவிர வேற யாரும் எதுவும் நாட முடியாது. இறைவன் எனக்கு ஒரு துன்பத்தை நாடினால் உலகத்தில் எவனும் உதவி செய்ய முடியாது. இறைவன் எனக்கு ஒரு நன்மையை நாடிவிட்டால் உலகத்தில் அதை எவனும் தடுக்கவும் முடியாது. இப்படி நீங்க நம்புங்க. தில்கல் ஐயாமுனு தாவிலுகா பைனன்னாஸ், காலச்சக்கரத்தை மாறி மாறி நாங்கள் சுழல விடுகிறேன். யார் நிரந்தரமான பணக்காரனோ, நிரந்தரமான ஏழையோ, நிரந்தரமான ஆட்சியாளரோ, நிரந்தரமான அடிமையோ கிடையாது, மாறி மாறி தான் வந்துகிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி இஸ்லாம் அதை சொல்லுது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து போன, தற்கொலை செய்து இறந்து போன ஒருவருக்கு ஒருத்தர் தன்னுடைய உடம்பை தானே மாய்த்து கொண்டால் இறந்து போனவருக்குன்னு ஒரு தொழுகை இருக்கிறது. இஸ்லாமிய சட்ட பிரகாரம் பார்த்தேன்னு சொன்னால் இறந்து போன ஒரு தகப்பனார் இறந்து போனால் அவருடைய மகன் முன்னாடி நின்று தொழு வைக்கணும், பின்னாடி உள்ள அந்த சமுதாய மக்கள்லாம் நின்று தொழுவாங்க. ஆனால் தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு வைங்க, அவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நபிகள் நாயகம். அதனால இன்றைக்கும் யாராவது முஸ்லிம்களை தப்பி தவறி அந்த 2% ஒரு யாராச்சும் ஒருத்தர் தற்கொலை பண்ணிவிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, தொழுகை நடத்த மாட்டாங்க. அப்ப ஏன் அவர் மறுமையில் நரகத்துக்கு போயிடுவாரு, சொர்க்கம் கிடைக்காது. அப்போ ஒருத்தர் தற்கொலை செய்து கொண்டால் அவர் நிரந்தர நரகத்தில் இருப்பார் என்ற அந்த நம்பிக்கை இந்த உலகத்தில் அவனுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிச்சலை, தைரியத்தை, ஒரு வலுவை இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். இது மாதிரி எல்லாரும் வாங்க நாங்கள் சொல்றோம். எல்லாருமே, யாருமே, எந்த ஒரு இந்து மத சகோதரராக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த சகோதரராக இருந்தாலும் சரி, வேறு நாத்திக கொள்கையில் உள்ள சகோதரர்களாக இருந்தாலும் சரி, யாரும் உங்களுடைய உயிரை மாய்த்து கொள்ளாதீர்கள். எவ்வளவு பிரச்சனையை எதிர்கொள்ளலாம், காவிரி பிரச்சனையா எதிர்கொள்ளலாம், மற்ற பிரச்சனைகளா எதிர்கொள்ளலாம். நீங்க அவசரப்பட்டு உயிரை மாய்த்து கொண்டால், ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணப்பட்டார்னு சொன்ன உடனே நிறைய பேர் உயிரை மாய்த்து கொண்டார்கள். இன்னைக்கு ஜெயலலிதா முதல்வராக இருக்கிறார், உயிரை மாய்த்து கொண்டால் அவங்க குடும்பம் என்னாச்சு, நடுத்தரில் தானே நிற்கிது. அவர் என்ன செய்ய முடியும்? ஒரு 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா கொடுத்துட்டா அந்த குடும்பம் நல்லபடியாக வாழ்ந்துருமா?
அப்போ ஒரு அரசியல்வாதிகள் கைது செய்யப்படுவது, வெளியில் வர்றது போகிறது, இதெல்லாம் சகஜம். கொஞ்சம் பேர் ஒரு திமுக தலைவர் தோத்துட்டாருன்னு சொன்னால் அதுக்கு 4 பேர் தற்கொலை பண்ணுறாங்க. தோல்வி வெற்றிங்கிறது சகஜமானது. சரி, அப்படியே இருந்தாலும் அவர் நாளைக்கு ஜெயிச்சாருன்னா நீ இருக்க போறியா? உன் குடும்பம் தானே நஷ்டத்தில் நிற்க போது, உன் பெற்றோர் தாய் தானே அழுவ போற. அப்போ அந்த விவரங்கள் தெரியாமல் தன்னுடைய உயிரை மாய்த்துக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் இன்றைக்கு உருவாகிட்டு இருக்கிறாங்க. அதுலேருந்து நீங்கள் விலக வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. நம்முடைய உயிரை மாய்த்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்பது ஒரு கோழைத்தனமானது. சமுதாயத்தில் எதிர்த்து ஃபைட் பண்ணக்கூடிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் ஏற்று நிற்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம உருவாக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரும் இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.